श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद् अध्यायम् 266வது श्लोकम्। नित्यानुभवरूपस्य कोमेवानुभवः पृथक् कृतं कृत्यं प्रापणीयं प्राप्तमित्येव निश्चयः। सप्त भूमिक 7 படிகள் இந்த ஜீவனை தாண்டி வர வேண்டிய ஒரு ஆத்தியாத்மிக சாதனையில அவித்யா ஆரோபணம் ஆவரணம் அவித்யா ஆவரணம் விக்ஷேபம் அங்க வரைக்கும் சாதாரண மனிதன் ஜீவன் நடத்துகிற வாழ்க்கை. அங்கே யாரோ ஒரு ஜீவனுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஈஸ்வரனே அனுகிரகம் பண்ணி தன்னைத்தானே இனிமே இந்த சம்சார இந்த விளையாட்டு ட்ராமாவிலிருந்து விடுவிச்சுக்கணும் అని முடிவு பண்ணதுக்கு பிறகு அந்த அந்தர்யாமியாக இருக்கிற ஈஸ்வரன் அந்த ஜீவன் அந்த சரீரம் மூலமாக சத்சங்கத்துக்கு வரத்துக்கு விரும்புவான், ஸ்ரவணம் பண்ணுவான். ஸ்ரவணத்தினால் அதுக்கு பிறகு பரோட்சானுபூதி ஏற்படும். ஆத்மா ஈஸ்வரா ஜெகத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறான். அடுத்தபடியாக தன்னுடைய ஸ்வரூபத்தினை ஈஸ்வர ஸ்வரூபம் ரெண்டு ஒன்றுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அபரோக்ஷமாக அவனுக்கு அனுபூதி ஏற்படும். அது ஏற்பட்டதுக்கு பிறகு அவனுக்கு துக்கமெல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ வரைக்கும் எந்த சம்சாரத்தினால துக்கம்னு சொல்கிறானோ, எந்த ஈஸ்வரனால் பயப்படுறானோ அதெல்லாமே நீக்கப்படுறது. அதுக்கப்புறம் நீக்கப்பட்டதுக்கப்புறம் துக்கம் நீக்கப்பட்டதுன்னு அங்கே ஆனந்தம் இருக்கணும். ஆனால் இந்த ஆனந்தம் நிரங்குஷா திருப்தி அப்படின்னு 7வது கடைசி அந்த ஸ்பிரிச்சுவல் லேடரில் நம்ம கடைசி படி மேலே இருக்கிறோம். அதை விவரிச்சுட்டே இருக்கும்போது இந்த நிலைக்கு அந்த ஞானி ஜீவன் முக்தன் இனிமே இகலோகம் பரலோகம் எந்த விஷயங்களும் அவனை பந்திக்காது. அவனுக்கு எது மேலேயும் ஆசை இல்லை. அதனால அவன் தன் ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிட்டான். எந்த காமமும் இல்லை. காமம் ஆசைப்படுறதுக்கு ஆள் இருந்தாதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸரே இல்லை, ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த வார்த்தை தான் அனுபவம் అనేది எக்ஸ்பீரியன்ஸ் అనేది இந்த 266வது ஸ்லோகத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டது. நேற்றுக்கு அது கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்த்து முடிச்சிருக்கோம். நித்திய அனுபவ ரூபஸ்ய, இந்த நித்திய அனுபவமாக ஒன்று என்ன நான் அனுபவிச்சுட்டே இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு அனுபவம் வேணுமని புத்தக் எதுக்கு நான் எதிர்பார்க்கணும் అనేది முக்கியமான விஷயம். அப்புறம் முந்தானத்தே ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அது இப்போ இங்கே முடிக்கிற மாதிரி இந்த நித்திய அனுபவ சப்தத்துக்கு கிருத்தம் கிருத்தியம் பிராபணியம் பிராப்தம், செய்ய வேண்டியது செஞ்சிட்டேன், அடைய வேண்டியது அடைஞ்சேன். அதனால்
நிரங்குஷா திருப்தி. அன்கண்டிஷனல் கண்டென்ட்மெண்ட், ஆனந்தம், இன்ஃபினிட் பிளிஸ் அண்ட் திருப்தி. இது கொஞ்சம் சிந்தனை பண்ணுறோம், இந்த நித்திய அனுபவம் என்னன்னு. பவ ஆர் பாவ அப்படின்னா இருக்கிறது, டு பி அன் அர்த்தம். அப்போது அனுபவம்னு சொன்னால் எல்லா அந்த அனுபவத்து கூட இருக்கிறது. அனுபவத்து கூட இல்லை, பிஹைண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ்னு. பிஹைண்ட் எல்லா அணுவன்னா கூட கூடவே, எல்லா எக்ஸ்பீரியன்ஸு கூட அனுபவத்து கூட இருக்கிற அர்த்தம் அனுபவ, அனுபாவ. அது குட் எக்ஸ்பீரியன்ஸா பேட் எக்ஸ்பீரியன்ஸா அது பற்றி கவலை இல்லை. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நான் இருந்தாதான் எந்த அனுபவமாவது சாத்தியம். நான் అనేది இல்லாமல் அங்கே எந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நான் அனே இருக்கும்போது தான் எல்லா அனுபவம் ஏற்படும் போதோ எனக்கு தனியாக இன்னொரு அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எது பற்றி அனுபவப்படணும், எதுக்கு அனுபவப்படணும்? ஏன்னா நான் தவிர இன்னொரு வஸ்து இல்லை, அதுதான் விஷயம். நானே தான் சர்வமாகவும் ஈஸ்வரா, ஹிரண்யகர்பா, வைஸ்வானர, விஸ்வ, தைஜஸ் எல்லாமே நானாக தான் இருக்கேன். விராட், நான் ஒன்றே பலதான் அப்படியெல்லாம் பிரித்து காணப்பட்டால் கூட இருக்கிறது நானுனால. அப்போது வேறு எந்த அனுபவம் எதிர்பார்க்கணும்? நான் தவிர இன்னொன்று அனுபவம் అనేది எதுவுமே இல்லை. நான் தவிர இன்னொன்று அனுபவம் అనేది எதுவுமே இல்லை. அதனால நானே அந்த அனுபவம். அதுதான் இங்கே வார்த்தை நித்யானுபவ ஸ்வரூப ரூபஸ்ய. நானே அந்த அனுபவஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்போ எதுக்காக நான் ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், திவ்ய அனுபவம் ஏற்படணும்னு நான் தியானிக்கணும். முக்கியமாக இந்த நேத்திக்கு பார்த்த ஸ்லோகங்களும் தியானமும் பண்ணம் அவசியம் இல்லை, எனக்கு சிரவணமும் மனனமும் நிதித்தியாசனமும் பண்ண அவசியம் இல்லை என்றார் ஞானி. ஸோ திவ்ய அனுபவம், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொன்னால் என்னமோ அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னை விட்டு தனியாக அங்கே ஒன்று இருக்கு பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எங்கே இருக்கு? வேறு எதுவுமே இல்லையே. பரமாத்மாவே நான் தானே, ஒரே ஆத்மா தானே சர்வத்திர இருக்கு. எப்போ இது சொல்கிறான் இங்கே நானன்னு சொல்கிறம்போது ஆத்ம திருஷ்டி, அந்த பதம் ஜாக்கிரதையாக நோட் பண்ணிக்கணும். இங்கே நானுன்னு சொல்லும்போது சரீரமோ 3 அவஸ்தைகளோ 3 சரீரங்கள் எதுவுமே தோணலை அஜ்ஞானிக்கு. அதனால அனுபவம் அனுபவிக்கிறவர் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். எப்போ வரைக்கும் இந்த 2 டியூவாலிட்டி இருந்துகிட்டே இருக்குமோ அப்போ வரைக்கும் சம்சாரம் இருக்கும். சம்சாரம் இருக்கிற வரைக்கும் துக்கமும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஞானி இந்த நிலைக்கு துக்க நிவர்த்தி ஆயிடுச்சுன்றோம். அதனால் ஆத்தியந்திகமான திருப்தியோடு இருக்கான். ஏன் அப்படி சொல்ல தெரியறதுன்னா, நானே ஜெகத்தாகவும் இருக்கேன், நானே ஈஸ்வரனாகவும் இருக்கும்போது இந்த ஜெகத்து நின்று எனக்கு நடக்க வேண்டிய, ஆசிக்க வேண்டிய, ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஜெகத்து எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, அது எதுவுமே கொடுக்க முடியாது. இது பொதுவாக சொல்கிற பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி உலகம் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னால் தான் உலகமே நிற்கும் போதோ அதனால் ஜெகத்து எனக்கு எதுவுமே கொடுக்க முடியாததுக்கு அதுக்கு நின்று வாங்கணுமனே அவசியம் எனக்கு இல்லை.
ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிள் ரீசன் வந்து பிகாஸ் என்னால் உலகம் இருக்கு. நல்ல இந்த லாஸ்ட் பாயிண்ட், இந்த அனுபவ ஸ்வரூபம் அன்னார் ரூபம். என்னால் தான் உலகம் இருக்கே தவிர உலகத்தினால நான் இல்லை. Because of me the world exists. Not because of the world I am existing. அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம அனுபவம் அதுதான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சாத இந்த நித்யானுபவ ரூபம் அன்னு சொல்லும்போது ரூபஸ்யனை. ஸோ இதுதான் நேற்றுக்கு பார்த்த அந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக. அதனால் வேறு என்ன தனியாக ஒரு புருத்தக் அனுபவா மே கஹவா, என்னதான் இருக்கு நான் தவிர இன்னொரு அனுபவம். அதனால் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படணும் ஆத்தியாத்மிகம்னா டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாமே ரிலேட்டிவ் தான், எல்லாமே மைண்டுடைய ஜப்பிடி வித்யை. ரமனுடைய భాషలో அதெல்லாம் ஜப்பிடி வித்யனர். அதனால தான் பிராப்தவ்யம் பிராபணீயம் கிருதம் கிருத்தியம் இது நிச்சயமாக எனக்கு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அடுத்தது இன்னைக்கு 267வது ஸ்லோகம். व्यवहारो लौकिको वा शास्त्रीयो वाक्यथापि वा शास्त्रीयो वान्यथापि वा ममाकर्तुरलेपस्य यथारब्धं प्रवर्तताम्. என்ன சொல்கிறாருன்னு இந்த ஸ்லோகம் எதுக்குன்னா ஒரு கேள்வி. సరే కర్తృత్వ భావం అనేది இல்லைன்னா நான் எதுவுமே செய்யலை, நான் செய்கிறவன் இல்லைன்னு இப்படி எல்லாம் பேசுகிறாரே நேற்றுலேருந்து. இப்படி என்ன ஒரு அன்கண்ட்ரோல்டு ஆனால் அவர் விவகாரம் பண்ணுவார், லோகத்தில் இருப்பார் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க யார் ஞானி. அப்போ அது அன்கண்ட்ரோல்டு லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் ஆகாதா? லைசென்ஷியஸ். அப்போது மேன் ஆஃப் விஸ்டம் வந்து அவனும் அன்கண்ட்ரோல்டாக லைசென்ஷியஸ் லைஃப், அவன் ஏதாவது பண்ணலாம், அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஆகாதோ? இந்த டூயர்ஷிப் అనేది இல்லை மேன். அவன் இப்போ அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு கூட ஏதாவது தவறு பண்ணி நானும் பண்ணல, ஐ எம் நாட் த டூயர்ன்னு சொன்னேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு பதில் வந்து ஞானி விஷயத்தில் அவர் வந்து லௌகிகா வா சாஸ்திரிய வா விவகாரः வா வான்னா either he involved in the worldly activities or சாஸ்திரியமான விஷயங்கள். அப்படின்னா வரல்டில் ஆக்டிவிட்டீஸில் விவகாரத்தில் இருந்தாலும் லௌகிகமாக சிலது பண்ணிட்டு இருந்தா கூட ஆர் சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் அது அப்படியெல்லாம் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அது எல்லாம் இருக்கிறது ஃபாலோ பண்ணால் கூட பண்ணலாம். லௌகிக விவகாரம் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். அந்யதா அபி அப்படின்னா 3 சொல்கிற கர்த்தும் டு டூ, அகர்த்தும் நாட் டு டூ, அண்ட் அந்யதா கர்த்தும் அப்படின்னா லௌகிக்கர்களுக்கு அது ஒத்து வராதது, சாஸ்திரியத்துக்கு ஒத்து வராத மாதிரி காணப்படுற மாதிரி ஏதாவது இருந்து கூட அவர் அந்யதா கூட பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு இருந்தால் கூட கத்ரு அகர்த்துஹு அவன் ஆத்மபாவத்திலிருந்து ஆத்ம எதுவுமே பண்ணலை, டியூயர்ஷிப் கிளைம் பண்ணலை, சங்கல்பம் எதுவுமே இல்லை, ஆசை எதுவுமே இல்லை.
அப்படி இருக்கும்போது அலேபஸ்ய அப்புறம் அந்த கர்த்திருவ பாவம் இல்லாதனால எதுவுமே இந்த டூயிங் ஆர் நாட் டூயிங், த சின் ஆஃப் ஒமிஷன் அண்ட் த மெரிட் ஆஃப் கமிஷன் எதுவுமே எனக்கு அலேபஸ்ய ஒட்டுக்காதனால, லேபனம்னா பூசுறது, ஒட்டுக்காதனால மம யதாரப்தம் பிரவர்த்ததாம், பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி நான் இந்த சரீரம், இந்த சரீரம், ஆனால் சொல்கிறதுக்கு மே ஐ கெட் இன்வால்வ்ட் இன் திஸ் வேர்ல்டு, பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரின்னா எல்லாரும் அப்படி தானே சார் இருக்காங்கன்னு அப்படி இல்லை. உள்ள ஹிருதயத்தில் ஆத்ம நானனை தெரிஞ்சுக்கிட்டான், கர்த்திருவ பாவம் இல்லை, போக்திருத்த பாவம் இல்லை, சாதிக்க வேண்டியது செய்ய வேண்டியது செஞ்சான்னு, சாதிக்க வேண்டியது சாதிச்சானே ஒரு திருப்தியோடு இருக்கிறார். பாயிண்ட் மறக்கக்கூடாது, இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நிரங்குஷா திருப்தி. அதனால் பகவத்கீதையில் பகவான் இந்த லேபனம் அன்னம் இல்லைங்க, இப்போ அலேபஸ்ய, அதுக்கு அதே மாதிரி அர்த்தத்தோடு வர மாதிரி ஒரு ஸ்லோகம். இது 18வது அத்தியாயத்தில் கடைசியாக, யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர்யஸ்ய ந லிப்யதே, லிப்யதே, யார் ஒருத்தனை அகங்கிருத்த நான் பண்ணுறேன்னு பாவம் இல்லாமல் அப்படி பண்ணுறானோ, அப்போது அவனுடைய புத்தி, அவனுடைய ஜீவ பாவம் மறுபடியும் அங்கே அது கர்மத்தை நீ பேங்கிலோ சஞ்சிலோ போட்டுக்கிறது, சஞ்சித கர்மமாக பண்ணிக்கிறது, அந்த புத்திக்குள்ள புத்தி எஸ்ய ந லிப்பியதே, அவனுடைய புத்தி இனிமே எதுக்குமே ஒட்டுக்கலை, கர்மத்துக்கு ஒட்டுக்கலை, பிராரப்தம் மட்டும் தீர்ந்து போயிடும். இப்போது அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் கூட அதே வார்த்தை தானே பார்த்தோம். ஓகே, ந லிப்யதே ந லேபஸ்ய அலேபஸ்ய, ஸோ அதே வார்த்தை பாருங்க, ந லிப்யதே. அப்படி இருக்கும்போது அவன் ஹத்வாபி ச இமாம் லோகான் நஹந்தி ந நிபத்யதே, கிருத்வாபி ச இமான் லோகான், அவன் இந்த லோகத்தில் எது செய்கிறதுனால அவன் எதுவுமே பந்திக்கப்படலை. நஹந்தி ந நிபத்தியதே அப்படின்னா ஹந்தி அன்னைங்க சஃபர் ஆக மாட்டான், துக்கமும் படமாட்டான், பந்திக்கப்படவும் மாட்டான் அப்படின்னு கீதா ஸ்லோகத்தை இதுக்கு அன்வயப்படுத்திக்கலாம். அதே பிறகு 168வது ஸ்லோகம், இல்லை அந்த ஞானி இந்த லோகத்தில் ரொம்ப ராபகலன்னு சொல்லிட்டு உடைச்சிட்டே கஷ்டப்பட்டு கூட வேலை செய்யலாம். யார் ஸ்டாப் பண்ண முடியும்? என்ன நான் அப்படி பண்ணேன், ஹூ கேன் ஸ்டாப் ஹிம் அப்படின்னு சொல்கிற விஷயம் இந்த ஸ்லோகத்தில். பண்ணுவார், பண்ணலன்னா பண்ணுவார், ரொம்பவே ஈடுபட்டு ரொம்ப சாதாரண லோக மனுஷனுக்கு மேலே நிறைய சிரம பண்ணி செய்கிற மாதிரி நிறைய செய்யலாம். அதனால தான் மேலே ஸ்லோகம், இந்த ஸ்லோகம், அடுத்த வர ஸ்லோகம், இது 2-3 சேர்த்து கன்க்ளூஷன் வரும். ஸோ இப்போ இங்கே மேலே என்ன படித்தோம்? விவகாரம் பண்ணால் மீன்ஸ் worldly activities, ஓகே, லௌகிகோ விவகாரः இல்லை சாஸ்திரிய விவகாரம் ஆர் அந்யதா விவகாரம். அப்படி இருக்கும்போதும் அவருக்கு எதுவுமே ஒட்டுக்கலை. இல்லை படிக்கிறோம், அதவா கிருத்யோபி லோகானுக்ரஹ காம்யயா சாஸ்திரியேணைவ மார்கேண
வர்த்தேஹம் காமமக்ஷதிஹி. ஞானி அவரே சொல்கிறாருன்னு ஏற்றுக்கணும். மமன்றார், எனக்கு எனக்கு. சரியா? அதவா அது அதர் ஆர் எல்ஸ். அதனால தான் மேலே ஸ்லோகம் சொன்னது கண்டினியூஷன் இது. அதவா இல்லைன்னா நான் அகம் கிருதகிருத்தியः அப்படி நான் ஐ ஆம் ஃபுல்ஃபில்டு, ஐ ஆம் தன்யः, கிருதகிருத்தியன் ஆயிட்டான். அப்படியே இருந்தால் கூட லோக சங்கிரக காமியா, யாருக்காவது என்னுடைய செயல் விவகாரம் நிறைய பேருக்கு நல்லது செய்யும், உபயோகப்படும் அப்படியான சந்தர்ப்பத்தில் ஓகே எல்லாரும் பண்ணணும் இல்லை, சில பேர், சில ஞானிகள் லோக அனுகிரக காமியா சாஸ்திரியேனவா. அப்போது சாஸ்திரம் சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த இன்ஜெக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் அந்த மார்க்கேண வர்த்தே. இல்லைன்னா நான் அதே இதில் பிரவர்த்திக்கிறேன் அப்படி. ஆனால் சாஸ்திர விருத்தமாக ஏதாவது பண்ண மாட்டேன். ஏன்னா சாஸ்திர விருத்தமாக பண்ணாது 10 பேருக்கு லோகத்துக்கு உபயோககரமாக இருக்காது. சாஸ்திரம் தானே மையம். லோக விவகாரம்னா இட் ஷுட் பி சென்டர்ட் பை த சாஸ்திர கைடன்ஸு. ஸோ அந்த மாதிரி லோக சங்கிரகமேவார்த்தம். பகவத்கீதையில் 2-3 இடத்துல பகவான் இந்த லோக சங்கிரகத்துக்காக சிக்கீர்ஷுர்லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். 3வது அத்தியாயத்திலேயே எப்படி சக்தா சக்தா கர்மண்ய வித்வாம்சः யதா குர்வந்தி பாரத. ஏ அர்ஜுனா, ஆசக்தியோட லோகத்தில் எப்படி அதில் ஈடுபட்டுட்டு கர்மத்தினை செய்கிறானோ அவித்வாம்சா, சாதாரண மனுஷன், அவனுக்கு ஞானம் ஏற்படலை, ஞான மார்க்கத்தில் வரவன் இல்லை, சாதாரண அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத. அதே மாதிரி தான் குறியாத் வித்வாம்ஸ் ததா சக்தः. அதே மாதிரி இந்த வித்வான் வைஸ் பர்சனை பண்ணணும், அசக்தியோடு பண்ணணும். ஆயிருக்கங்க அசக்தியோட. அவன் சக்தः, இவர் அசக்தः. இதுக்கு சிகீர்ஷுர்லோக சங்கிரகம், லோக சங்கிரகத்துக்காக. அந்த விஷயந்தான் இங்கே இந்த ஞானி கூட சொல்கிறார். ஸோ லோக அனுகிரகம் அப்படி பண்ணுறேன். வர்த்தே காமமக்ஷிதிஹி, எனக்கு என்னதான் இப்போ லாஸு? ஆர் ஹூ கேன் ஸ்டாப் மீ இஃப் ஐ வாண்ட் டு டூ? மெயின்லி க்ஷிதி என்னதான் எழுந்து போயிட்டேன், எனக்கு என்னதான் லாஸ்? எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒன்று லாஸ் அண்ட் கெயின்னு எதுவுமே இல்லை இந்த லோகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவாக இருந்தானே இருக்கலாம், இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன். அதுதான் இருக்கிறது, இருக்காமல் இருக்கிறது, கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் அவருடைய ஸ்வேச்சை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கேள்வி. இப்போது சமுதாயத்துக்காக லோக சிக்கீர்ஷ, ஓகே, லோக சங்கிரமேவாபி, அப்படி அடுத்தவங்களுக்காக சமுதாயத்துக்காக தர்மோத்தாரணை ஏதான் இப்படி சொல்லி பண்ணுறேன்னா அக்கார்டிங் டு சாஸ்திர சம்மந்தமாகவே பண்ணிட்டு இருந்தால் அது அவர் கர்த்திருவம் ஒத்துக்கின மாதிரி தானே அது காட்டுறதே. கேள்வி, இஸ் இட் நாட் லீட் டு த அக்செப்டன்ஸ் ஆஃப் த டூயர்ஷிப்? இவ்வளோ நேரம் கர்த்திருவம் இல்லைன்னா அப்புறம் லோக சங்கிரகத்துக்காக பண்ணுறேன்னா அங்கே கர்த்திருவம் கிளைம் பண்ணுற மாதிரி தானே.
அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே, அப்படி ஆகாதோ அப்படின்னு கேள்வி. தேவார்ச்சன ஸ்நான சௌச்ச பிக்ஷாதௌ வர்த்ததாம் வபுஸ்தாரம் ஜபது வாக்த்வத் படத்வாம் நாயமஸ்தகம். அடுத்தது இது சொன்னனே 267 268, இந்த 269 கூட கேள்வி அந்தர்கதமாக இருக்கு. ஆனால் கண்டினியூஷன் மாதிரி இல்லை, வேறு விதமாக இந்த சரீரம் மூலமாக வபுஹு தேவ அர்ச்சன ஸ்நான சௌச்ச பிக்ஷா ஆதோ வர்த்ததாம். சரீரம் ஸ்தூல சரீரம், அது பூஜா அர்ச்சனா அபிஷேகம், அதுதான் மகா சன்னிதானம் பீட்டாதிபதிகள் கூட உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது எல்லாம் பார்க்குறோம் டிவியில். ஆனால் எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அதான் லோக சங்கிரகார்த்தம். அப்படிக்காக இந்த ஸ்தூல தேகம் வச்சுட்டு தேவ அர்ச்சனை, அப்புறம் ஸ்நானம் பண்ணுறது, தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு போய் தரிசிக்கிறது, குளத்து இதை தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது, அப்புறம் பிக்ஷா ஆதி எல்லாம் வாங்கி சாப்பிட்றது, பெக்கிங், இது எல்லாத்திலும் பிரவர்த்திச்சுட்டு இருந்தால் கூட மேபி டூயிங் வர்த்ததாம். அப்புறம் பேச்சினால் வாக்குனால் தாரம் ஜபது. இங்கே தாரம்னா ஓம்காரம், என்ன ஓம்காரம்னு ஏதாவது மந்திரம் ஜபம் அப்படியெல்லாம் அதில் எங்கேஜ் ஆகிருக்கலாம். இல்லைன்னா நாம ஜபம் பற்றி எல்லோரும் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தாரம் ஜபது. அப்புறம் அதே மாதிரி தத்வத், அதே மாதிரி ஆம்நாய மஸ்தகம் பட்டது. உபனிஷத்துகள் எல்லாமே படிக்கிறது, படித்தது சொல்கிறது, இதெல்லாமே கூட பண்ணட்டும். ஸோ இந்த தாட் இந்த கேள்வி ஆதாரமாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகம் கூட சேர்த்து படிச்சுக்கணும். சரியா? 67 68 ஒரு செட்டு. இந்த இதில் இப்போ வந்தது தான் இன்னும் கூட சொல்ல போகிறார். இப்போ இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாச்சா, சரீரம் மூலமாக, வாக்கு மூலமாக, அப்புறம் புத்தி மூலமாக உபனிஷத்துகள் படிக்கிறது, இதெல்லாம் ஹி மே டூ, ஐ மே டூ அப்படி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்லோகத்தில் விஷ்ணும் தியாயது தீர்யத்வா பிரம்மானந்தே விலீயதாம் சாக்ஷஹம் கிஞ்சிதப்யத்ர ந குர்வேனாபி காரயேம். மேலே சொன்னதுக்கு கண்டினியூஷன் எடுத்துக்கும் போது, இல்லைன்னா புத்திக்குள்ளே நான் தீ விஷ்ணும் தியாயத்து, ஏதோ ஒரு சகுண ரூபத்தினை பற்றி தியானமும் பண்ணுறேன். ஐ மே கான்டெம்ப்ளேட் அப்பான். இதெல்லாம் என்ன சார், நேற்றுக்கெல்லாம் அவர் கான்டெம்ப்ளேட் பண்ண மாட்டார், பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. ஆனால் பண்ணலாம். எதுக்கு பண்ணுறாருன்னேது கேள்வி கேட்காதுங்க. அதான் லோக சங்கிரமன்னு சொல்லிட்டோம். இல்லை யத்வா பிரம்மானந்தே விலீயதாம், இல்லைன்னா நிர்குண பரபிரம்ம தியானம் பண்ணிக்கிட்டு அது அந்த ஆனந்தத்திலே பிரம்மானந்தத்திலே விலீனமாய் அப்படியே மௌனமாகவே இருந்துக்கலாம். ஸோ இவ்வளோ லிஸ்ட்டு, அது எதுவுமே பண்ண என்ன, அகம் சாட்சி அத்திர, இவ்வளவு பண்ணிட்டு இருந்தால் கூட இது எல்லாத்திலும் நான் சாட்சியாக இருக்கேன். நான் ஐ ஆம் ஜஸ்ட் ஏ விட்னஸர் ஆர் உதாசீனன். நான் அப்படி இருக்கும்போது கிஞ்சிதப்பி அனட்டாச்சாக இருக்கிற கூட்டஸ்தனான சாட்சியான நானன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தில் சொல்கிறது, அதுதான் அனுபவஸ்வரூபம். இது இன்றைக்கி பேசிட்டோம் முதல்ல.
அப்புறம் அவர் சொன்னால் அதுக்கு வேல்யூ அவர் தான் சொல்கிறார். அந்த நிலைக்கு வந்து அதை நம்ம சொல்லணும். ஸோ கிஞ்சிதப்பி மேலே இதில் ஏதோ ஒன்றாவது இல்லைன்னு எல்லாமே கூட பண்ணிட்டு இருந்தால் கூட சாட்சியாக இருக்கிற நானன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நானும் ந குருவே, உண்மையாக பார்த்தீங்கன்னா ஐ ஆம் நாட் டூயிங், ஐ ஆம் நாட் டூயிங், ஐ ஆம் நாட் த டூயர். ந குருவே இல்லை நான் அப்படி காரையே, அதே மாதிரி நான் யாருன்னே பண்ண வைக்கலை, பண்ண வைக்கணவனே புரோத்பலமும் பண்ணல. ஏன்னா அவங்களு கூட சாட்சி தானே, அவங்களு கூட ஆத்மா தானே. அப்போ என்னது சார் பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு ட்ராமா நடக்கிறது, ஆக்ஷன் பண்ண மாதிரி, உண்மையாக செய்கிற மாதிரி, உண்மையாக அவங்கள பண்ண வச்ச மாதிரி. நான் பண்ணல, நான் யாருன்னு பண்ண வைக்கவும் முடியாது. இப்போ ஆகாயம் எக்ஸாம்பிள், அது ஆகாயம் வந்து 4 பஞ்சமகாபூதங்கள் ஆகாயத்துக்குள்ளே இருக்குது. ஆகாயம் வந்து இது எல்லாத்துக்கு கூட ஏதாவது காற்று காற்று நல்லா வீசு, இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த இடத்துக்கு போ அப்படியே, நீ இல்லை இல்லை நீ ஒழுங்காக வேலை பண்ணுறதில்ல, நான் வர பாரு, நானே பண்ணி காட்டுறேன்னே ஆகாயம் கிளம்புமா? இல்லைன்னா அது நீ பண்ண வைக்குமா? ஆகாயமும் பண்ணாது, அதை 4 அடுத்த பஞ்சபூதங்களை நீ பண்ணுங்கோ நீ பண்ண வைக்கவும் செய்யாது. ஆனால் 4த்துக்கு சப்போர்ட்டே ஆகாயம்தான். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இங்கே வந்து சாட்சி சாட்சின்னு சொல்கிறாங்க. என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆகாயமே எனக்குள்ளே இருக்குது, ஆகாயத்துக்கு மீறி இருக்கிற வஸ்து நான். அதனால தான் பிருஹத் தத்வாத் பிரம்மன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கை கடிக்கிட்டார். சரியா? இதெல்லாம் எதுக்குன்னா நிரங்குஷா திருப்தி எப்படி ஞானிக்கு ஏற்படுறதுன்னா, ஃபார் ஹிம் தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஃப் எனி கைண்ட். உள்ள நின்று இல்லை, வெளியில் நின்று இல்லை. அதனால் இப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முடிச்சுட்டாரு. சகுண தியானம் இல்லைன்னா நிர்குண தியானம். ஏன்னா சாட்சி சைத்தன்யம் நான் கூட்டஸ்தனால பிரம்மவித் பிரம்ம இவ பவதின்னு முண்டகோபுருஷத்தில் சொன்ன மாதிரி நான் வேறு இல்லை, என்னோட அனுபவம் வேறு இல்லை. நான் இல்லை, நானே அனுபவமாக இருக்கேன், பிரம்மமாகவே இருக்கேன்னு சொல்ல முடியாது. இருக்கேன்னா நான் தனியாகிடுவேன். பிரம்மம் அதான் சர்வம் பிரம்மமயம். அதனால் இவர் வந்து இப்போது எதுவுமே கட்டாயப்படுத்த மாட்டார். லோகம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா லோகம் மாறணும்னு இன்சிஸ்ட் பண்ண மாட்டான். இங்கே 2-3 பாயிண்ட்ஸு சொல்லிட்டு தான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இன்சிஸ்ட் பண்ண மாட்டார். இப்போ இவ்வளோ நிலையில் இருந்து இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டான்னு இப்போ இங்கே நமக்கு தெரியணும். அவர் சொல்கிறார், ஐ ஆம் நாட் டூயிங் எனி திங், ஐ ஆம் நாட் மேக்கிங் இன்ஸ்டிகேட்டிங் எனிபடி டு டூ. அப்படி இருக்கும்போது இந்த துராகிரகம் அனுவார் சுவாமிஜி, அது கூட வருது அடுத்த ஸ்லோகத்தில். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இன்சிஸ்டிங், ஹிந்தியில் ஜித்தி அன்னு, துராகிரகம். அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? என்ன இவர் என்ன சொன்னோம், எதுவுமே மாறணும், அது அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும்னு எதுவுமே ஒரு கம்பல்ஷன் கஷ்டாயப்படுத்த மாட்டார். அப்படின்னா எல்லாத்தையும் அது இருக்கபடி இருக்கிற மாதிரி ஆக்செப்ட் பண்ணுற பாவம். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ப்ராக்டிக்கலாக என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இவ்வளோ பேசினதை. அப்படின்னா accepting everything and everybody as they come. அவங்க அப்படியே அன்கண்டிஷ்னல், அப்படி 2 பாயிண்ட்டு சொல்லுவார் சுவாமிஜி இதில். அன்கண்டிஷ்னல் லவ் முதல்ல வந்து ரிவரன்ஸு,
ரிவரன்ஸ் டு எவ்ரிபடி, கௌரவ பாவம், மரியாதை பாவம். அதனால தான் நம்ம எல்லா சின்னத்துக்கு பெருசுக்கு எல்லாத்துக்கும் கூட நமஸ்காரம் பண்ணலாம், எல்லோருக்கும் பண்ணலாம், எப்பவுமே பண்ணலாம். அப்போ அந்த ரிவரன்ஷியல் ஆட்டிடியூட் இருந்தால் அப்போது நேச்சுரல்லி அன்கண்டிஷனல் லவ் வரும். ஐ லவ் திஸ் தட் எவ்ரி திங் நாட் பிகாஸ் ஆஃப் சம்திங், ஐ லவ் ஆஸ் தே ஆர். இந்த பாவத்துக்கு பேர் தான் பக்தியில் சொல்லும்போது பகவத் ஆராதனா. ஏன்னா சர்வம் பக்தனுக்கு பகவானே தான் சர்வமாகவும் காணப்படுறாரு, நல்லதாகவும் காணப்படுறாரு, கெட்டதாகவும் காணப்படுறாரு. ஆனால் பகவானுடைய திருஷ்டியில் நல்லது கெட்டது இருக்கா? இப்போ ஆகாய திருஷ்டியில் பாருங்கள், எருங்கேன்னு அந்த எக்ஸாம்பிளுக்கு வரும். ஆகாய திருஷ்டியில் காட்டு பண்ணுற அமக்களம், ஜலம் பண்ணுற அமக்களம். ஜலம் பண்ணுற அமக்களம்னா கஞ்சம் செலவாட்டி குட்டு சைக்ளோன். அக்னி பண்ணுற அமக்களம். இது எதுக்கு பார்த்தாவது ஆகாயம் கண்டிக்குமா எப்பாவது? அதுதான் ஞானியோட நிலை. ஏன்னா ஆனால் ஆகாயம் இல்லாமல் சார் அப்படி கண்டிக்கல, என்ன இப்படி கண்டிக்கலை. ஏன்னா ஆகாயம்தான் இருக்குது, ஆகாயத்திலிருந்து அது எல்லாமே காணப்படுறது. அது எல்லாம் சும்மா ட்ராமானால. ஆனால் ஆகாயம் ஒட்டுக்காமல் அப்படியே இருக்கிறதுனால. ஸோ இந்த தாட் தான் ரிவர்ஷனல் ஆட்டிடியூட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ், ஆக்செப்டிங் எவ்ரி திங். அதுதான் அத்வைத்தத்தில் இருக்கிற ஒரு பெரிய லாபம் என்னன்னா, we accept everything, we deny nothing. அதுக்கு பக்தியில் சொன்ன பகவத் ஆராதனா, வேதாந்தத்தில் சொன்ன இதுதான் ரொம்ப சிறந்த ஆத்தியாத்மிக சாதனம், ரொம்ப சிறந்த ஆத்தியாத்மிக சாதனம். இது எப்போ நமக்குள்ள அது வியக்தமாகிறதோ புரிஞ்சுக்கணும். த ஈஸ்வரா, த டோட்டல் சக்தி ஆஃப் த பரமாத்மா இஸ் நம்ம மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதனே புரிஞ்சுக்கணும். இதுதான் ஈஸ்வரனை நம்ம அனுகிரகம் பண்ணிட்டாரு, நம்ம மூலமாக நம்மளை ஒரு கவுண்டராக வச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் ஆகிறாருன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கூட அவர் தான் வியக்தமாகிறார். ஆனால் ஏ ஸ்பெஷல் கவுண்டர் பக்தன், ஞானி பக்தன் என்னன்னா, இந்த அன்கண்டிஷனல் லவ் எப்போ நமக்குள்ளேருந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ புரிஞ்சுக்கணும். த லார்ட் இஸ் எக்ஸ்பிரஸிங் த்ரூ அஸ். ஏன்னா லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். என்ன சார் நீங்கள் பாடுவீங்களே அப்பப்போ அந்த மாதிரி பாட்டு, லவ் இஸ் காட் இன் எவரி ஹார்ட் expressing as the reverence and unconditional love. இல்லைப்பா, இதுக்குள்ளே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அன்கண்டிஷ்னல் லவ்ன்னா இப்போது டெஃபினேஷன் இப்படி வச்சுக்கணும். அன்கண்டிஷ்னல் அக்செப்டன்ஸ் இஸ் கால்டு லவ். இதுதான் லோகத்தில் கடவுள்னு சொன்னால் அதுதான் வியக்தமாகிறது எல்லா இடத்துலும். இது உதாரணம் எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த பாயிண்ட் நல்லா புரியும். வெளியில் பிரகிருதி பாருங்கோ, பிரகிருதி பஞ்ச மகாபூதங்கள் அது எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்ணுறதா இல்லையா? ஸோ லவ் சகஜமாகவே லவ்னா காட் இஸ் எக்ஸ்பிரஸிங் ஆஸ் த லவ். அது பாஹ்யமாக பாரு, இந்த பெரிய 4 பஞ்ச மகாபூதங்கள் பாரு. எந்த பஞ்சமகாபூதமாவது யாருனாவது திரஸ்காரம் பண்ணுறதா? அவனை சரீரத்துக்கு வியாதி வந்துச்சு, அவனுக்கு இப்படி வந்துச்சு, அதை சொல்லக்கூடாது. பொதுவாக ஆகாயம் எல்லாருக்கும் அவகாசம் கொடுக்கறது, காற்று எல்லாருக்கும் சப்ளை ஆகிறது, அப்புறம் ஜலம் எல்லாருக்கும் சப்ளை ஆகிறது, அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்குவாங்க செடிகள் பாருங்க. யாராவது பார்ஷியாலிட்டி, பக்ஷபாத புத்தி ஏதாவது இருக்கா? ஆக்செப்டிங் எவ்ரிபடி. மரத்து கீழே அந்த நிழலில் திருடன்கள் உட்கார்ந்துட்டு பணம் எண்ணிட்டு இருந்தானோ, அங்கே ஒரு ரிஷி உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தானோ, இல்லை
சீட்டு வச்சு விளையாடிட்டு இருந்தான் யாராவது. எல்லாருக்கும் சமமாக தான் அந்த மரம் அந்த ஷேடு கொடுக்குறதா இல்லையா? மரத்துக்கு உயிர் இல்லை, அதுக்கு புத்தி இல்லை, அதுக்கு தெரியாது, அது கண் இல்லை, இப்படி சொல்ல பேசக்கூடாது. ஆமாம், மரத்துக்கு கண் இல்லை, புத்தி இல்லை. உனக்கு கண்ணு புத்தி இருக்குது, நீ என்னதான் புரிஞ்சுக்கிட்டேன? அப்போ காற்றுக்குன்னு ஆகாயத்துக்கு புத்தி இல்லை, அதுக்கு அறிவு இல்லைன்னா அது எப்படி தான் வேலை பண்ணுறது? அது ஒழுங்காக வேலை பண்ணுறதுனால தான் நீ இங்கே வந்து இந்த சரீரத்தில் நான் மார்பு தட்டிக்கிட்டே உயிரோடு இருக்கிறேன். சரி, அது மாதிரி மழை, நதிகள் பிரவகிக்கிறது, அது ஏதாவது சொல்கிறத நம்ம தான் ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா காவேரிக்காக, அண்ட் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா வந்து கிருஷ்ணா நதிக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறோம். எவ்வளோ அஜ்ஞானம்! அதே மாதிரி சூரியனோட வெளிச்சம் எல்லாருக்கும் சமம். அதனால தான் இது வெளியில் பார்த்தோம். நமக்கு உள்ளே பாருங்கோ, உள்ளே பார்த்து இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக தெரியும். உள்ள பிரகிருத்தன்னா நம்ம பஞ்ச ஞானேந்திரங்கள் முக்கியமாக அதை எடுத்துக்கிறோம். பாருங்கோ, கண்ணு எல்லா கலர்ஸ்னையும் பார்க்கும். கண்ணு இது வந்து அக்செப்டன்ஸ் தானே, இஸ் லவ் தானே? இல்லை அது எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறது கண்ணு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கும். உள்ள மனசு பண்ணுறது அது. ஆனால் கண் எல்லா வர்ணம் கலர்ஸ்னையும் காட்டுறது அக்செப்டன்ஸ் தானே, அது பேர் லவ் தானே. அப்போ காடு எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படியே எல்லா சப்தங்களையும் காது ஏற்றுக்கிறது. இல்லை சார் எனக்கு காது கேட்கல, அது வேறு விஷயம். அது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லோபம் வந்துச்சு. சப்தமாக ஆஸ் இட் இஸ் சப்த தன்மாத்திரை எடுத்துக்கிட்டேன். எல்லா காது இந்திரியம் எல்லா டச் ஸ்பர்ஷ, அது ரொம்ப சாஃப்டாக ஃபெதர் டச்சா ஹார்டு டச்சா என்ன டச்சானா கூட ஸ்கின்னு வந்து எல்லாத்தையும் சமமாக அக்செப்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பண்ணுறது வேறு விஷயம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். அதனால தான் பர்செப்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் மைண்ட் பண்ணுறது. அப்புறம் எல்லா ருச்சி, என்ன ருச்சி, ஷட் ருச்சிகள் எல்லாமே நாக்கு, அந்த எல்லா ருச்சினையும் தெரிய வைக்கிறது, அக்செப்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்கு நாக்கு மேலே புண்ணு இருக்குது, எனக்கு பிடிக்கல, சாப்பிட முடியாது, அது வேறு விஷயம். பட் ஆஸ் எ டேஸ்ட், ருச்சி ரசனேந்திரியமாக அப்படியே எல்லா வாசனை மனம். ஆனால் சில வாட்டி இந்த ஜலதோஷம் அப்படியெல்லாம் வந்தால் கொஞ்ச நாளைக்கு வாசனை தெரியாது. அதெல்லாம் அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு லோபம் இருக்கலாம், அங்கே சில குறைகள் வருது. ஆனால் ஆஸ் இட் இஸ் அந்த இந்திரியம் எடுத்த புரிஞ்சுதா? இப்போது லவ் இஸ் காட் அண்ட் acceptance is love, love is God, and இதுதான் மொத்தம் எக்ஸ்பிரஸிங் லைக் தட் ஒன்லி. அப்படி இருக்கிற இதில் வந்து நானே அப்படி சுவார்த்த புத்தியோட கண்டிஷ்னல் எல்லாத்துக்கு கண்டிஷன் போடுவேன். அதனால் இது எல்லாத்தினையும் மனசில் ஓகே, எல்லாத்தினையும் கூட மனசில் குறைகள் இருந்தால் கூட அது ப்ரொஜெக்ஷன் பண்ணால் கூட. பட் பாருங்க, கண்ணு நீ அனுப்பு, காது நீ அனுப்பு, மூக்கு நீ அனுப்பு, எல்லாம் அனுப்புங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அங்கே கூட அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து தான் மனுஷன் இங்கே வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா த ஹையர் மைண்ட் புத்தி தான் டெசிஷன் எடுத்துகிட்டு நான் எந்த பக்கம் எப்படி பயணிக்கணும் அப்படின்னு அவனை ப்ராப்பராக திங்க் பண்ணணும். அதுக்கு தான் அறிவு, அங்கே ஞானம், சாஸ்திரம், குரு, கைடன்ஸு. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் நல்ல இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம்னால நான் விஸ்தரித்து சொல்லியிருக்கேன். அடுத்தது 271வது ஸ்லோகம். மேலே 2 ஸ்லோகங்களுக்குள்ளே சொன்ன பாவத்தினை இங்கே கன்க்ளூட் பண்ணுறார். கன்க்ளூஷன் ஆஃப் தி என்டையர் அபவ் செட். இப்போ வரைக்கும் நான் பேசினதே ஸ்லோகங்களை பேசினதே. ஏவம் ச கலஹ குத்ர சம்பவேத் கர்மிணோ மம
विभिन्नविषयत्वेन पूर्वापरसमुद्रवत्. ஓகே, கர்மட்டர்களை கர்மத்தில் எங்கேஜ் ஆகிறாங்க, அவங்க டூயர்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஞானி எங்கேஜஸ் ஞானி கூட இப்போ கர்மத்தில் ஈடுபடுவார்னு சொன்னோம் இல்லையா அண்ணா. ஆனால் அவர் டூயர்ஷிப் மேலே கர்மி கர்த்திருவ பாவத்தோடு பண்ணுறான், ஆசக்தியோட. இங்கே கர்த்திருவ பாவம் இல்லாமல் விரக்தியோட அசக்தனாக பண்ணுறான். அப்போது இப்படி இருக்கும்போது இது தெரிஞ்சுக்கினதப்போ ஞானி எதுக்காக கர்ம செய்கிறவங்களன்னு குற்றம் சாட்டணுமா, திட்டணுமா, அவங்களன்னு இன்சிஸ்ட் பண்ணி அவங்களன்னு பற்றி ஏதாவது அவங்க இப்படி அப்படின்னு சொல்லணுமா? சொல்ல மாட்டார். அவங்களே அது டூயர்ஷிப் வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க, நான் டூயர்ஷிப் இல்லாமல் நான் பண்ணுறேன், பண்ணட்டும், அவங்களது என்ன நினச்சிக்க பண்ணட்டும். அதுதான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பதத்துடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஏவம்ச பூர்வ அபர சமுத்திரவத். ஓகே, அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட்டாக இருக்க பார்க்குறதுக்கு. ஒருத்தனு டூயர்ஷிப்பு, இன்னொரு நான் டூயர்ஷிப்பு. ஒருத்தனும் பிரவருத்தி, இன்னொருத்தர் நிவೃತ್ತಿ. ஸோ விபின்ன விஷயத்வேன இது ரெண்டுமே ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸாக இருக்குது ரெண்டுமே. ஒன்று ஈஸ்டர்ன் ஓஷன் அண்ட் ஒன்று வெஸ்டர்ன் ஓஷன், அந்த மாதிரி ரெண்டு. ஸோ இது கர்மிணா. அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் மம கலஹ குத்திர சம்பவேத். நானே இப்போ அதை பற்றி எனக்கு அதனால் கலகம் வருமன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் பாருங்க. ஞானிக்கு அதனால் he never sees the difference of opinion, he never ready to argue or condemn or anything. அவரோட நிலையில் இருப்பார். யாராவது கேட்டால் எனக்கு இது நான் இப்படி பண்ணுறேன். ரமணர் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தா என்ன பகவானே நான் யார் இதே எல்லா பிரச்சனைக்கு இதே தான் பதில் சொல்கிறீங்கன்னு, என்னவோ எனக்கு தெரிஞ்சது அதுதான், அதே தான் நான், உனக்கு என்ன தெரியுமோ நீ அது சொல்லுன்னார். சேஷாத்ரி கணபதி சாஸ்திரி யாரோ கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சது இது ஓய், உனக்கு எது தெரியுமோ அவங்களுக்கு என்ன தெரியுறது அவங்க சொல்லிக்கிட்டோன்னார். அவர் தான் நிம்மதி இருக்கார் ஞான். அதனால் எதுக்காக ஞான் இன்சிஸ்ட் பண்ணணும்? கலஹ குத்திர மம கலஹ குத்திர சம்பவேத். எனக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் ஒரு வருத்தம், ஒரு போட்டி, ஒரு பற்றிமன்றம் வச்சு வாதிக்கணவனே ஒன்றும் இல்லை. ஐ ஆம் கம்ஃபர்டபுள். நான் இந்த தாட்டே கண்டினியூ ஆகிறது. இப்போது அடுத்தது பாருங்க. வபூர்வாக்விதீஷு நிர்பந்த கர்மிணோ நது சாட்சிணி ஞானின சாட்சியலேபத்வே நிர்பந்தோ நேதரத்ரஹி. ஸோ ஞானி என்னன்னா, சாதகன்னு இங்கே பாயிண்ட் நம்ம புரிஞ்ச வேண்டியது, லோகத்துக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக நான் படிக்கிறேன் செய்கிறேன்னு இருக்கக்கூடாது. லோகத்தினை உத்தரிக்கணும், லோகத்தினை மாற்றணும் அப்படியனையோ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணுமனையோ அதையும் கேட்காம இப்படி பண்ணுறது అనేది இவன் செய்யக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் சாதகன். ஐ ஆம் நாட் ஹியர் டு அட்வைஸ் எனிபடி. நான் யாருன்னு மாற்றுறதுக்கு இல்லை. நான் என்ன புரிஞ்சுக்கணி, நான் என்ன ஸ்வரூபத்தில் இருக்கணும். ஸோ கர்மிக்கு இப்போ ஞானிக்கு அப்போ இருக்கிற என்ன டிஃபரன்ஸு? இப்போ மேலே ஸ்லோகம் சொன்னது கண்டினியூஷன் ஆனோமா, அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆஃப் தேர் அட்டென்ஷன், அவங்களுடைய மனசு புத்தியுடைய அட்டென்ஷன் எதில் இருக்குன்னு இதுதான் டிஃபரன்ஸு. அதுதான் சொல்கிறார். வபு வாக்தீஷு கர்மிணா. சரியா? நிர்பந்த. இந்த கர்மட்டர்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்க பேச்சு, அப்புறம் வாக்கு, சரீரம், மனசு, சரீரம், வாக்கு,
இந்த மூணுத்து மேலே தான் கர்மஸ்டர்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷனில் அவங்க இருக்கிறதுனால தான் அதுக்கு என்னென்னமோ செய்கிறா, பரிகாரம், பிராயச்சித்தம், அந்த கர்மம் இந்த கர்மம். ஆனால் ஞானினः சாட்சிணः ந து ஞானினः நிர்பந்த. ஆனால் ஞானிக்கு இந்த சரீரம், வாக் அண்டு மனசு, புத்தி இதோட ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. ஞானிக்கு இவரோட ஐடென்டிஃபிகேஷன் எதோடு இருக்கு? சாட்சி கூட தான் இருக்கு. சாட்சி அலேபத்வே சாட்சி. ஞானியுடைய பந்தம் அப்படின்னு அட்டென்ஷன், ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன் சொன்னேன் இல்லையா, எந்த பக்கம் இருக்கு? இதோ இந்த மாதிரி நான் இன்வால்வ்டு அண்ட் நான் அட்டாச்டு, அந்த சாட்சி நானே அது மேலே அட்டென்ஷன் இருக்கு. அதுலேருந்து கீழேக்கு இந்த பக்கம் இறங்கி பார்த்தா என்ன ஆகிடுதுன்னா, இதோ இந்த சரீரம், வாக்கு, மனசு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்மட்டர்கள் லோகத்தில் பெரும்பாலும் மக்கள் அப்படி இருக்கட்டும். ஞானி நான் அப்படி இருக்க வேண்டியதில்லை. ஸோ இதரத்திர நாஹி, இதரத்திரன்னு மேலே சொன்ன மாதிரி மை அட்டென்ஷன் இஸ் ஓன்லி ஆன் த சாட்சி, நாட் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஐ ஆம் யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அதனால் எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா லோகத்தில் இப்போ அந்த மேலே 2 ஸ்லோகங்களில் சொன்னது கன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரம் மட்டும் படிச்சிருக்கான் ஒருத்தனும் நல்லா, ஆனால் வாதிக்கிறது, கண்டிக்கிறது, அப்புறம் கண்டனம் மண்டனம் இதெல்லாம் செய்கிறது, அடுத்தவங்களுக்கு தப்புன்னு சொல்கிறது, அப்புறம் நான் எல்லாரும் உத்தரிக்க போகிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இப்படி சாஸ்திரம் படிச்சிருக்கான். பட் எருடேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஆனால் அத்வைத அனுபவம் இல்லாதனால டிஸ்அக்ரிமெண்ட், சண்டை யார் கூட? கர்ம செய்கிறவங்கன்னு எப்பவுமே இவன் குறைச்சி தாழ்த்தனமாக பார்க்கறது. அதே மாதிரி கர்ம செய்கிறவங்களுக்கு கூட ஞானின்னு பற்றியும் அப்படி தான். என்ன சும்மா உட்கார்றாரு அவர் இப்படி பண்ணலாம் இல்லையோ, ஏன் பண்ணக்கூடாது? சுவாமிஜி உதாரணம் கொடுக்குறாரு. ஆசிரமத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுன்னு, அங்கே அந்த ட்ரஸ்ட்டில் யாரோ ஒருத்தர் ஏன் சுவாமி எப்போ இவங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க, இவங்களை கூட போய் கொஞ்சம் அந்த சிரமதானம், அந்த ஒர்க்கர்ஸ் கூட இவங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஈடுபடலாம் இல்லைன்னாரு. சுவாமி சொன்னார், வெரி குட், நான் என்ன பண்ணுறேன், இவங்களை எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அனுப்புகிறேன் அங்கே, ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் இங்கே கிளாஸுக்கு அனுப்புங்க. ஏன்னா இங்கேயே இதுவும் படிக்கணும், யாராவது அங்கே அங்கேயும் வேலை, ரெண்டும் மிக்ஸாக நிற்கக்கூடாது இல்லை. அவர் போய் கேட்டார், ஐயையோ நாங்கள் எல்லாம் அங்கே வரமாட்டோம். அதான் அவங்களுக்கு பிடிச்சது செய்ய முடியுது தானே, செய்ய முடியும், எதுக்கு சண்டை? அதுதான் சொல்கிறாரு. ஏவம் சான்யோன்ய விருத்தாந்த அனபிக்னோ பதிராவிவம் விவதேதாம் புத்திமந்தः ஹசந்தியேவ விலோக்கியதோ. ஆனால் அனுபவக்னான ஞானி இப்படி சண்டை போட்டுக்கிற படித்த முட்டாள் ஒருத்தனும் இன்னொரு படிக்காத முட்டாளன்னு சொல்லலாம். அப்படி சாஸ்திரம் எல்லாம் படித்து எல்லாம் தெரிஞ்சு நான் அப்படி இப்படி சம்பிரதாயம் பிராமணன், நான் எனக்கு மடி ஆச்சாரம் இப்படி எல்லாம் சொல்லி நாங்கள் இதுக்கு சேர்ந்தவங்க அந்த சம்பிரதாயத்தை சண்டை. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படின்னா 2 காது கேட்காதவங்களு பதிரா விவ, காது கேட்காதவங்கள ஒருத்தன் என்ன பேசுகிறான்னு இவனுக்கு புரியுமா? இவங்களுக்கு அப்படி தான் இருக்கு, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னதே அவங்களுக்கு புரியலை. அதனால் என்ன பண்ணுவாங்க, வாதக ந அவலம்பியக, நாரத பக்தி சூத்திரம் சொன்ன மாதிரி ஞானி அப்படி இருப்பான். அதில் எதுக்கு வாதிச்சுக்கிறாங்க? 2 பேருமே அவங்க நிலையில் அவங்க கரெக்டு தான், போங்க அப்படி அந்த வழியில் போயிட்டு இருங்கோ. ஏவம் ச அந்யோன்ய விருத்தாந்த அனபிக்னவ், ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பூர்ணமாக தெரிஞ்சுக்காதனால அவங்க இப்படி எல்லா வாதனைக்கு இறங்கி வம்பு பேசுறது. இது எப்படி என்ன 2 செவிடர்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்கனே. விவதேதாம் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறாங்களே,
இவங்க ரெண்டு பேர்னு லோகத்தில் பார்த்து புத்திமந்தகன்னா இந்த அனுபவ ஞானி அத்வைத அனுபவம் ஏற்பட்டவன் வந்து ஹசந்தி ஏவ சிரிப்பார். அவங்கள ரெண்டு பேரும் பார்த்து இவங்க போட்டுக்கிற சண்டை ஆர்குமெண்ட்டு பற்றிமன்றம் நியூஸ் பாருங்கள். லோகத்தில் எங்கே பார்த்தானோ ஒன்றும் இல்லாதது, சும்மா சும்மா வளர்த்து அந்த சீரியல்னு வளர்த்து சுற்றி பேசிக்கிட்டே காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தேவையில்லாதது. ஸோ அதனால் இப்படி எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? வை யூ ஹாவ் டு டிஸ்அக்ரி? அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏன்னா துராகிரகம் అనేది இந்த அடுத்த ஸ்லோகத்தில் எங்கே வரைக்கும் வந்துட்டோம் நம்ம? 273 படித்தோம். 274 படிக்கணும். ஏன் இப்படி வைஸ்மேன் வந்து ஞானி அந்த சண்டை போட்டுக்கிற படித்த அஜ்ஞானி படிக்காத அஜ்ஞானி படிக்கணும் சாஸ்திரம் அவங்க ஏன் அவங்கள வந்து பார்த்து சிரிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யம் கர்மி ந விஜானாதி சாட்சிணம் தஸ்ய தத்வவித் பிரம்மத்வம் புத்தியதாம் தத்ர கர்மிண கிம் விஹீயதே. அந்த கர்ம செய்கிறவங்களை வந்து இந்த சாட்சின்னு வந்து ந விஜானாதி, அவங்களுக்கு சாட்சி கூட்டஸ்தம் பஞ்சதசி கிளாஸு சாஸ்திர அத்தியனம் இது எல்லாமே தெரியாது, படிக்கலை, பண்ணுறதில்ல. அவங்க அப்படி தஸ்ய பிரம்மத்வம் தத்துவவிது புத்தியதாம். ஆனால் இந்த விட்னஸிங் கான்ஷியஸ் இதெல்லாம் வந்து இந்த தத்துவவித்து வந்து தத்துவம் கிளாஸுக்கு வந்து எல்லா தத்துவ போதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாம் படிச்சுட்டான், தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டான். புத்தியதாம் தெரியும். இப்படி தெரிஞ்சதுனால தத்ர கர்மிணா கிம் விஹீயதே, இவர் அந்த கர்மத்தில் இருக்கிறவங்களை பற்றி ஞானி எதுவுமே காமெண்ட் பண்ண மாட்டார், சும்மா சிரிச்சிட்டு மௌனமாக இருக்கார். எதுக்குன்னா எனக்கு என்ன லாஸ் இப்போ பண்ணிக்கிட்டோம், அவங்க கொஞ்சம் நாள் சண்டை போட்டுக்குவாங்க, அவனை கும்முன்னு ஆகிடுவான், எனக்கு என்ன போச்சுன்றார். கிம் விஹீயத்தே என்ன வாட் இஸ் லாஸ்ட் ஃபார் மீ, எனக்கு என்ன போயிடுச்சு, சாரி எனக்கு என்ன போயிடுச்சு இல்லை, அந்த கர்ம செய்கிறவனுக்கு வந்து அவன் வந்து இங்கே 2 ஸ்லோகங்களுக்குள்ளே 2 பக்கம் சொல்கிறார். ஒன்று வந்து கர்ம செய்கிறவன் வந்து ஞானினை பற்றி ஏன் இவங்களை இருந்து சும்மா உட்காடுறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க, பிக்ஷை வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லா உடம்பு நல்லா தானே இருக்கேன்னு இவன் நினச்சிட்டு அவங்களுக்கு குற்றம் சொல்கிறேன். அவங்க பாட்டி அவங்க இருக்கட்டும், உனக்கு என்ன ஆயிடுச்சு என்றார். கர்மினா உனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ கர்மத்தில் நீ இருந்துக்கோ. ஆனால் இந்த படித்த அக்ஞானி இருக்கானே அடுத்த ஸ்லோகத்தில் அதையும் ரிவர்ஸாக சொல்கிறார். ஃபர்தர் என்னன்னா தேகவாம் புத்தியஸ்த்வக்தா தேகவாக் புத்தியஸ்த்வக்தா ஞானினா நிருத புத்திதः கர்மி பிரவர்த்ததாமபிக்ஞமபிஹி ஞானினோ ஹீயதேத்ர கிம். ஓகே, ஸோ கர்மட்டர்கள் அப்படி அவங்க பாட்டுக்கு ஈடுபடுறாங்க, எதிலும் பண்ணட்டுமே, எதுக்கு இந்த சாஸ்திரம் கொஞ்சம் படித்தவனை வந்து இரிட்டேட் ஆகி அவங்கள கூட ஆர்குமெண்ட் பண்ணி அவங்கள ஏதோ பேசணும், எதுக்கு, உனக்கு என்ன போச்சு அப்படின்னு 2 சொல்கிறாரு. ஞானின்னு இங்கே அர்த்தம் வந்து சாஸ்திரம் படித்தவனு நீ ஏன் கர்மத்தில் ஈடுபடுறவங்கள வந்து குறைச்சி பார்க்குறேன், கண்டெம் பண்ணுறேன். கர்ம செய்கிறவங்களை வந்து என்ன ஞானம்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டு போக முடியுமா என்ன, எல்லோரும் சந்நியாசம் வாங்க முடியுமா என்ன, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, எல்லோரும் கொடுத்துட்டு இருந்து அது மேலே ஆதாரப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறான். எதுக்கு இவங்க இந்த 2 பேர் இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கு உண்மையே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 276 வந்து அசல் 2 பேருமே துராகிரகத்தினால தான் இந்த துராகிரகமான ப்ராப்ளம் இன்சிஸ்டிங் இப்படி மாறணும், அப்படி இருக்கணும்னு. ஞானிக்கு அத்வைத்துக்கு இந்த இன்சிஸ்டிங்
பாவனை இருக்காது. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இன் இட்ஸ் ஓன் வே, லெட் இட் பி கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரவருத்திர் நோபயுக்தா சேத் நிவృత్తి கோபயுஜ்யதே போதஹேதுர்நிவృத்திश्चेद् புபுத்ஸ்யாம் ததேதரம். இதை நாளைக்கு நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்குறோம். ட்ரை லெட் அஸ் 1 or 2 minutes only. என்ன சொல்கிறாருன்னா, அசல் பிரவருத்தி நிவృత్తి 2 இருக்கு. இதுக்கு இன்னைக்கு சத்தியம் இதுதான். இது முன்னாடி சத்தியம் பூர்ணமாக இருக்கு, சரியா? ஆனால் இங்கே என்ன ஆகிறது, இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, இவங்களுடைய இது இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் மாயா. அந்த பூஜ்யம் பிரம்மம் பூர்ணம். இப்போது மாயா பிரம்மத்திலே மாயா காணப்பட்டது. இப்போ இங்கே சென்டரில் நான் உரல் பிடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பிரவர்த்திக்கிறவனும் நிவృత్తి மார்க்கம் அப்படின்னு உலகத்தில் கர்மத்தில் ஈடுபடுறவனும் இங்கே தான் கிளம்புறான். 2 பேர் சரீரம் மனசு புத்தி வச்சு தானே. ஞானியும் இங்கேருந்து தான் கிளம்புறான், நிவృత్తి மார்க்கம். ஆனால் இங்கே கவனிக்கணும், இந்த கீழே நிவృత్తిன்னு வச்சுக்கோங்க. ஞானி மேலது கொஞ்சம் ஏன் சார் பெருசாக வச்சுட்டீங்கன்னா, ஆமாம் பெருசாக வச்சுட்டேன் ஆனால் கிளம்புற இடம் ஒன்று தான். இப்போது கர்ம பிரவருத்தின்னு இப்படி போகிறான். எங்கே போகிறான்? இங்கே வரணும். ஒரு நாளைக்கு புத்தி முட்டை ஏற்படும். பண்ணிட்டோம். அதனால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய அனுபவத்தினால, அதுதான் ஸ்லோகம் நாளைக்கு பார்க்குறோம் நம்ம. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே சேர்றான், வரட்டுமே. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம், எத்தனோ ஜென்மங்கள் ஆகட்டும். அதனால தான் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமண நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்ருதக்ருதேன். ஆனால் இங்கே ஒருத்தன் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான் ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும். இவனும் நிவృత్తిன்னு சொல்லிட்டு விட்ரா ஒரே வாட்டி பண்ண முடியாது இல்லை, கொஞ்சம் விட்ரா பண்ணி எங்கே வந்துட்டான்? சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். பார்த்தீங்களா? இவனு பார்த்து நல்ல மொட்டு வாங்கி புத்தி முட்டாய் அவனு இங்கே வரான். ஆனால் அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல போகிற. பிரவருத்தி நிவృత్తి 2மே brings to one place only. ஆனால் ஒன்று லேட் ஆகும், ஒன்று சீக்கிரமாகும், அவ்வளோதான். அதனால் அப்புறம் இதில் சண்டை போட்டுக்கிறாங்க புரிஞ்சுக்காம. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நாளைக்கு விவரிக்கிறேன். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இந்த சென்டருக்கு வந்தாச்சுன்னா மாயிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் அவனு கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுக்காம எங்கே தான் போகிறான்? ஒரு நாளைக்கு இல்லைன்னு இன்னொரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், சரியா? அதனால தான் பிரவருத்தி உபயுக்தானா சேத். பிரவர்த்திக்கிறானே அவன் பிரவர்த்திக்கிட்டான். எல்லாரும் நிவృత్తిக்கு வர முடியுமா என்ன? எல்லாருக்கும் வைராக்கியம் விவேகம் உடனே வருமா என்ன? பிரவர்த்திச்சு அப்புறம் போதுமான ஆயாசம் வரும். அப்புறம் குவா நிவృత్తి உபயுஜ்யதே, அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதான் அது யூஸ்ஃபுல். அதுக்கு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது, விட்ராவலுக்கு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது, இன்வால்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. அதேனால தான் 2மே போதஹேது. ஸோ நிவృత్తి கூட விட்ராவல் ஆல்சோ போதஹேது ஆகும். அதே மாதிரி இன்வால்மெண்ட்டு கூட ததா இதர புபுத்சாயாம். அது அவனுக்குள்ள கொஞ்ச நாள் ஈடுபட்டு பிரவருத்தியில் இருந்து அவனுக்கு கூட வைராக்கியம் விவேகம் சத்தியத்தினை தெரிஞ்சுக்கணும்னு ஏற்படும். அதனால் பிரவருத்தியில் இருந்தே மனுஷன் நிவృత్తిக்கு வரணும். பிரவருத்தி பண்ணாமல் வித்தவுட் தி கர்மல் இன்வால்வ் ஆகாமல் நைஷ்கர்மிய சித்தி எப்படி வரும் பார்ப்போம் நாளைக்கு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.